தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் 4:7 வாசிப்போம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன். உண்மையுள்ள ஊழியக்காரன். பவுலடிகள் தீகுவை குறித்து சொன்ன அடைமொழி என்னன்னா உண்மையுள்ள ஊழியக்காரன். இந்த தீகுக்கு தான் உண்மையுள்ளவன் என்பதை செயலில் காண்பிச்சான். பாடுறதில்லை, பேசுறது மட்டுமல்ல, நான் உண்மையுள்ளவன் என்பதை செயலில் காண்பித்த அற்புதமான ஒரு ஊழியக்காரன் இந்த தீகுக்கு. சொல்ல போனால் தீகுக்கு பவுலுக்கு ஊழியம் செய்தார் மட்டுமல்ல, பவுலுக்காகவும் ஊழியம் செய்தார். என்ன சார் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? பவுலுக்கு ஊழியம் செய்தார்னா ரோமாபுரி சிறைச்சாலை இருக்கும் பொழுது கூடவே இருந்து பவுலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். இது பவுலுக்கு செய்த ஊழியம். ரெண்டாவது, பவுலுக்காக செய்த ஊழியம்னா பவுல் எழுதின அந்த நிருபங்களை எபேசியருக்கும் கொலோசியருக்கு எழுதி அதை கொண்டு போய் எபேசிக்கு கொலோசிக்கு கொடுத்த அந்த ஊழியம். கொலோசியிலிருந்து லவோதியா பட்டணத்துக்கு எராப்போலி, இவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி போதும். இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அன்னைக்கு இல்லை. செய்தி போய் சேரணும்னா இப்படி ஒரு தியாகமான ஒரு ஊழியக்காரர் போனாதான் உண்டு. போய் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது, சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்தாருன்னா பவுலுக்காகவும் ஊழியம் செய்தார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். பவுலுக்கு செய்கிற ஊழியம், பவுலுக்காக செய்கிற ஊழியம். அதோடு இல்லை, இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தை அப்படி கடைசியில் அப்படியே வாசிங்களேன். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். என் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மட்டும் இல்ல, ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. கடிதத்தை கொடுப்பான் மட்டுமல்ல, அவன் என் செய்தியெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பவுலடிகள் வைத்த ஸ்தானத்திலே உண்மையுள்ள மனுஷனாக இருந்தாருங்க. ஆகவே தான் பவுல் அல்ல, கர்த்தரே இந்த பொறுப்பை கொடுத்து பல நிலைகளில் தீகு உயர்த்தினாருங்க. இன்னும் ஆச்சரியமான ஒன்று பாருங்க, தேவன் கொடுத்த உயர்வு இது. காரணம் உண்மை. உண்மை உள்ளவன். ஆகவே சொல்றேன், உண்மையுள்ள ஊழியக்காரன் தீகுக்கு. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப ஜீவியமாகட்டும் ஊழியமாகட்டும், ஆண்டவர் மனுஷனை உயர்த்துவதற்கு உண்மைதான் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் பல நிலைகளிலே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.